இப்போ இவர் வேல்முருகன் நீங்கள் எம்எல்ஏக்களே பார்த்தீங்கன்னா வித்தியாசமானவர், கட்சி தலைவரில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமானவர். ஆனால் அவர் போய் விஜய்கிட்ட இந்த மாதிரி ஒரு முதிர்ச்சியற்ற நிலையில் பேசுனதுன்றது வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. 1 கிராம் தங்கத்துக்கு வராங்க, 2 கிராம் தங்கத்துக்கு ஆசை, இதுக்கு இதை விட அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை போடுறாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப மோசம். இப்போ இதற்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பல மாணவர்கள் அவர் பாணியில் சொன்னால் அவர் வேல்முருகன் சொல்கிறாரு, நீங்கள் அந்த பசங்களுக்கு சொல்லி வச்சு என்னை திட்ட வைக்கிறீங்கன்றாரு. இல்லை எல்லாரும் விஜய் விமர்சனம் பண்ணி தானே சார் ஆகணும், ஏன் பண்ணணும் அப்படின்ட்டு கேட்கக்கூடாது. விஜயை விமர்சனம் பண்ணணும், நான் கூட பண்ணுறேன், எல்லாருமே பண்ணுறாங்க. விஜயுடைய அரசியலை தான் நீங்கள் விமர்சனம் பண்ணணும். அல்லது இந்த மாதிரி விழாக்களில் அவர் தோல் மேலே கை போகிறதெல்லாம் நீங்கள் கொச்சப்படுத்திங்கன்னா அப்புறம் உங்கள் பார்வையில் தான் தப்பு இருக்குது, விஜய் மேலே தப்பு இல்லை. ஒரு 50 வயதை கடந்த ஒரு நபர், அவருக்கு 18 வயசில் 20 வயசில் 2 பசங்க இருக்கிறாங்க. தந்தை ஸ்தானத்தில் அந்த தாய்மார்கள் குறிப்பிடுற மாதிரி தாய்மாமன் ஸ்தானத்தில் ஒரு சித்தப்பாவாக, பெரியப்பாவாக, ஒரு ஆளுமையாக அவர் தோல் மேலே கை போட்டு ஃபோட்டோ எடுக்கிறார். அதில் என்ன தப்பு இருக்குது? அவ்வளோ உழைத்து ஒரு கடைகோடி கிராமத்திலேருந்து அவர்கள் தாவேக்காவினார் கண்டெடுக்கப்பட்டு விஜய் முன்னிலையில் மேடை ஏற்றப்படுறாங்க. இது எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? அப்போ வந்து அந்த மாணவர்கள் வந்து கல்வியினால தான் இந்த இடத்துக்கு வர்றாங்க. அவர்கள் பேசுகிறதும் தான் கல்வி ஒன்று தான் உன்னை உயர்த்தும் தான் இங்கே ஒரு கருப்பொருளாகவே இருக்குது. நீங்கள் வந்துட்டு அதை விட்டுட்டு 2 கிராம் தங்கத்துக்காகன்னு கொச்சப்படுத்துறீங்க. இன்றைக்கி மறுபடியும் அதுக்கு அடுத்தது போய் இஸ்லாமிய சிறுபான்மை மக்களை வச்சு என்னை திட்ட விடுறாரு அப்படிலாம். யாராக இருந்தாலும் அது மாணவி பேப்பரில் பார்க்குறாங்க, ட்விட்டரில் பார்க்குறாங்க, இன்ஸ்டாவில் பார்க்குறாங்க, பல இதில் பார்க்கும்பொழுது நீங்கள் விஜயை திட்டின இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது இயற்கையாகவே அவர்கள் அதற்கு பதில் சொல்கிறார்கள். ஒருத்தர் மட்டும் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு அம்மா விஜய் மேலே இந்த அவதூறுகளாக பரப்புறாரு, இந்த விமர்சனங்கள் ஏன் இந்த லைம் லைட் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாரு. 2 காரணமாக நான் பார்க்குறேன். ஒன்று, வட மாவட்டங்களில் விஜய்க்கு பெறுகின்ற ஆதரவு, அந்த இளைஞர்கள், பட்டியலின இளைஞர்கள், அந்த அவர் சார்ந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் பெரும்பாலும் அங்கே அவங்க தானே இருக்காங்க. அவர்கள் விஜய் பக்கம் சாய்கிறார்கள் என்ற கோபம் விஜய் விமர்சிக்கிறதாக இருக்கலாம். விஜயை கடுமையாக விமர்சிக்கும் மூலம் திமுக தலைமையை ஒரு சந்தோஷப்படுத்துகிற வேலை. அவருடைய மரியாதைக்கு அது அழகில்லை. ஏன்னா பல போராட்டங்கள், பல விஷயங்கள் நடத்தியிருக்காரு. நீங்கள் உண்மையிலே அப்படி பண்ணணுன்னா திரைப்படங்களில் இருக்கிற கலாச்சார சீரழிகள் கொடுத்து ஒரு இது நடத்துங்க. இந்த மாதிரி விஷயங்களை விதைக்கக்கூடாது. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக அரசியலில் திமுக, அதிமுக, பாஜக இந்த மாதிரி சில பிரச்சனைகள் எது என்ன போயிட்டு இருந்தாலுமே குறிப்பிட்ட ஒரு மையத்துக்கு வர்றது வந்து தாவேக்கா, விஜய் கட்சியை வந்து நோக்கி வராங்க. யாராக இருந்தாலும் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இப்போ சமீபமாக 2-3 நாட்கள் பார்க்கும்போது தாவாக்கா விசஸ் தாவேக்கா இப்படி போய்கிட்டு இருக்கு. இந்த கருத்து மோதல்கள் பற்றி உங்களுடைய தாவேக்காவுடைய அந்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா சம்பந்தமாக அது வந்து ஒரு சாதாரண நிகழ்வு. அது விஜய் நடிகராக இருந்த காலத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ கட்சி ஆரம்பித்தோன்னா அது கொஞ்சம் கட்சியோட மாதிரி, கட்சியோடைய விழா மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காரு. அதில் அரசியல் பேசலை. ஒரே ஒரு தடவை அந்த நீட்டு பற்றி பேசினோடனே திமுக சைடில் குதின்னு குதிச்சோன்னே பயந்து போய் பேசுறதே விட்டார். நம்ம என்ன சொல்கிறோம், அதெல்லாம் கூட இல்லை, இந்த மாதிரி விழாக்களை நல்லா பயன்படுத்திக்கணும், அரசியல் பேசணும் அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து அந்த இளைய காமராஜன் ஒருத்தர் பேசினார். அதை வந்து விமர்சனம் பண்ணோன்னா அதுக்கும் பயந்து போய் என்னை யாரும் இப்படி பேசாதீங்க, 2026 பற்றி பேசாதீங்கன்னெலாம் விஜயே கேட்டுக்கிறாரு. அப்படிலாம் கேட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னும் கூட நல்லா பேசலாம். இன்னும் 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசி இளைய காமராஜர், வாழும் எம்ஜிஆர் இப்படிலாம் போட்டு அடித்தா தான் எதிர் சைடில் இன்னும் கடுப்பாவாங்க. அதுதான் அரசியல். அவங்கவுங்க ஒன்றும் செய்யாமல் என்னென்னவோ பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்துக்கே நாங்கள் தான் வழிகாட்டின்னு சொல்கிறா. இதெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு விழா நடத்துகிறீங்க, அதில் மாணவர்கள் பேசுறதுல என்ன தப்பு இருக்குது? இன்னொன்று, அதுக்கு பட்டத்துக்கு எல்லாருமே தகுதியானவர்களா? எதை கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க, ஜாலியாக அப்படி போய்கிட்டு அதை வச்சுட்டு ஒரு அரசியல் பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம். ஆனால் இவங்க பேக் அடிக்கிறாங்க. அது வந்து இவர்களுடைய முதிர்ச்சியின்மை காமிக்குது. பயப்படுறாங்க. ட்ரால் பண்ணுறதெல்லாம் பார்த்து ஏற்கனவே பேசணும். அந்த இஃப்தார் நோன்பு திறக்கும்போது கூட பேசலை, அதுவே நம்ம சொல்லலாம். அது மாதிரி நிகழ்ச்சிகள் தான் நீங்கள் செலவு பண்ணி பண்ணும் பொழுது அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதில் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அதுதான் சிறப்பு. மைக்குக்காகவே வாழ்கிற தலைவர்கள்லாம் பார்த்து கற்றுக்கணும். இவர் அதில் இன்னும் கொஞ்சம் வந்துட்டார். இதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் பயிற்சியை அதிகப்படுத்தணுன்றது. இப்போ இவர் வேல்முருகன், அவர் ஒரு நீங்கள் எம்எல்ஏக்களே பார்த்தீங்கன்னா வித்தியாசமானவர், கட்சி தலைவரில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமானவர்.
அவருடைய எடுத்து வைக்கிற கருத்தும் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அவர் பார்த்தா திடீர்னு ஒரு தேவையில்லாத பேச்சை பேசி ஒரு சர்ச்சையில் சிக்கினார் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவரை வந்து நான் பல காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், பல ஆண்டுகளாக பார்க்குறேன். சட்டமன்றத்தில் அவருடைய வாதங்கள் தனியாக இருக்கும். இந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவு அந்த மாதிரிலாம் இருக்காது. இத்தனைக்கும் அவர் உதயசூரியனில் ஜெயிச்சவர். ஆனால் அவர் கேட்குற கேள்விகள்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் பல இது வந்து அவருடைய வாதங்கள் சிறப்பாக இருக்கும். ஆனால் அவர் போய் விஜய்கிட்ட இந்த மாதிரி ஒரு முதிர்ச்சியற்ற நிலையில் பேசுனதுன்றது வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. பேரண்ட்ஸையும் ரொம்ப கண்ணியக்குறைவாக அவர் அந்த வார்த்தைக்கு பேசுறது. 1 கிராம் தங்கத்துக்கு வராங்க அப்படின்னா 2 கிராம் தங்கத்துக்கு ஆசை, இதுக்கு இதை விட அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை போடுறாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப மோசம். இப்போ இதற்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பல மாணவர்கள் அவர் பாணியில் சொன்னால் அவர் வேல்முருகன் சொல்கிறாரு, நீங்கள் அந்த பசங்களுக்கு சொல்லி வச்சு என்னை திட்ட வைக்கிறீங்கன்றாரு. சொல்லி வச்சு ஏன் இந்த விவாதத்தை உருவாக்குனீங்கன்னு கேட்குறேன். அப்போ அந்த பசங்க வந்து உங்களை பேசும்பொழுது நீங்கள் அதுக்கு மறுபடியும் பதில் சொல்கிறாரு அவர். இல்லை எல்லாரும் விஜய் விமர்சனம் பண்ணி தானே சார் ஆகணும், ஏன் பண்ணணும் அப்படின்ட்டு கேட்கக்கூடாது. விஜயை விமர்சனம் பண்ணணும், நான் கூட பண்ணுறேன், எல்லாருமே பண்ணுறாங்க. விஜயுடைய அரசியலை தான் நீங்கள் விமர்சனம் பண்ணணும். விஜயுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது இந்த மாதிரி விழாக்களில் அவர் தோல் மேலே கை போகிறதெல்லாம் நீங்கள் கொச்சப்படுத்துனீங்கன்னா அப்புறம் உங்கள் பார்வையில் தான் தப்பு இருக்குது. விஜய் மேலே தப்பு இல்லை. விஜயை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு யார் சொல்லுவா? பொது வாழ்க்கைக்கு வந்துட்டார், அரசியலுக்கு வந்துட்டார், அவருடைய அரசியலை விமர்சனம் பண்ணுங்கள். அந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் எந்த வகையில் நீங்கள் விமர்சனம் பண்ண முடியும்? அதை அவர்கள் சொந்த காசை போட்டு மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் பண்ணுகிற ஒரு மோட்டிவேஷன் தான் அது. அதை போய் நீங்கள் வந்துட்டு சினிமாக்காரன் அது இதுன்னு பேசிக்கிட்டு தோல் மேலே கை போடுறான். அதுன்னு ஒரு 50 வயதை கடந்த ஒரு நபர், அவருக்கு 18 வயசில் 20 வயசில் 2 பசங்க இருக்கிறாங்க. தந்தை ஸ்தானத்தில் அந்த தாய்மார்கள் குறிப்பிடுற மாதிரி தாய்மாமன் ஸ்தானத்தில் ஒரு சித்தப்பாவாக பெரியப்பாவாக ஒரு ஆளுமையாக அவர் தோல் மேலே கை போட்டு ஃபோட்டோ எடுக்கிறார். அதில் என்ன தப்பு இருக்குது? இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து கொச்சைப்படுத்துறதுனா அப்போ உங்கள் நாலேஜில் தான், உங்களுடைய சிந்தனையில் தான் தப்பு இருக்குன்னு கேட்டால் கலாச்சார சீரழிவுன்றது. கலாச்சார சீரழிவு இப்போ தான் வந்துச்சா? ஏன் விஜய் படுத்து வர மட்டும்னா நான் இப்போ பேசலை, நான் முன்னாடியே பேசினேன்ட்டு சில சினிமா பாட்டுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் கலாச்சார சீரழிவுனா மது போதை, சிறார்களிடையே போதை பழக்கங்கள் அதிகரிப்பு, பள்ளிகளில் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகரிப்பு, 2வது பப்புகள் பார்கள் அதன் மூலியமாக வருகின்ற கலாச்சார சீரழிவுகள், சினிமாக்களில் திரைக்கதைகளில் பல இதில் வர சீரழிவுகள், கல்லூரிகளில் பல இடங்களில் வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டு நடக்கிற கூத்துகள், இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிராக பேசுங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் தொடவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் அவன் ஏதாவது ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பான், அவனை வந்து கல்லூரி விழா கூப்பிட்டு அந்த விஷயங்களே பார்த்தீங்கன்னா தப்பாக போய்கிட்டு இருக்கும். அது வந்து ஒரு கல்லூரி விழான்னா கல்லூரி முடித்து கல்லூரி பருவம் தான் ஒரு மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான பருவம். அங்கே அவங்க வாழ்க்கையை பற்றி அடுத்த கட்டத்தை பற்றி நீ எந்த இதுன்றது வந்து பேசுகிறது தான் ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போதெல்லாம் எப்படி ஆகுதுன்னா நாங்கள் 2K கிட்ஸு, எங்களுக்கு இதெல்லாம் கிரிஞ்சு. எது கிரிஞ்சு? நீ 2K கிட்ஸ் தானே? நான் கேட்குறேன், கல்யாணம் மட்டும் ஐயரை வச்சு தாலி கட்டி பண்ணிக்கிறேன், சர்ச்சில் பாதிரியார் வச்சு பண்ணுறேன், பள்ளிவாசலில் இது கல்யாண மண்டபங்களில் ஆலிம்களை வச்சு பண்ணுறேன். நான் 2K கிட்ஸு இதெல்லாம் தூக்கி போட்டு நான் வித்தியாசமாக பண்ணணுன்னு பண்ணுறீங்களா? உங்களுடைய லாபமான விஷயங்கள் தான் மட்டும் அதுக்குள்ளே போய் பூந்துக்கிறீங்க. வரதட்சணை பார்க்குற விஷயம் வந்து கிரிஞ்சின்னு எடுக்கிறீங்களா? கார் வேணும், பைக்கு வேணும், இன்னும் வீடு வேணும்ல கேட்டு வாங்கிக்கிறீங்க, அங்கே கிரிஞ்சு தெரியலையா? இன்னொன்று இந்த மற்ற விஷயங்கள் ஜாதி மதம் இதிலலாம் கிரிஞ்சு தெரியலையா? அதில் மட்டும் ரொம்ப கரெக்டாக கடைப்பிடிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு தேவையான விஷயங்களில் 2K கிட்ஸு 300K கிட்ஸு 90K கிட்ஸ்லாம் கிடையாது. ஆனால் சாதாரண ஒரு விஷயங்கள், ஒரு நல்ல படத்தை பற்றி பேசுகிறேன், டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பற்றி சொல்கிறேன். ஒரு அம்மா சொல்கிறாங்க அது கிரிஞ்சாக இருக்குது அந்த படம் அப்படின்றாங்க. வாழ்க்கையே ஒரு குடும்ப விஷயங்களை பேசுறது கிரிஞ்சாக இருக்குது. அப்போ ஹிட்டு எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்குன்றாங்க. 300 கொலை பண்ணுறான் அதில் ஹீரோ, வெட்டி சாய்ச்சிக்கிட்டே இருக்கான் அந்த கொரியன் பிக்சர் மாதிரி. அது நல்லா இருக்குன்றாங்க. மனநிலை எப்படி கேட்டால் நான் 2K கிட்ஸு சார், 2K கிட்ஸ்னால் இப்படி தான் இருப்பீங்களா அப்படின்றது. இன்னொன்று 2K கிட்ஸு எதையும் தெரிஞ்சிக்க மாட்டோம், நாங்கள் அசிங்கப்படுவோம், சிரிச்சுக்கிட்டே நாங்கள் 2K கிட்ஸ்னு கடந்து போவோம், எங்களுக்கு இது பிடிக்காது அது பிடிக்காது, புரியாத பாடல்கள் பிடிக்கும், புரிந்த வரிகள் எங்களுக்கு பிடிக்காது, கேட்டால் நாங்கள் 2K கிட்ஸு. 2K கிட்ஸு ஏன் இப்படி இருக்கீங்க, அழுக்காக இருக்கீங்கன்னு கேட்டால் நான் 2K கிட்ஸு. இதெல்லாம் கிடையாது. நீங்கள் 2K கிட்ஸ்னால் அப்டேட் ஆகுறீங்கல்ல, அதுதான் இது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து 2K கிட்ஸ் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. இப்போ இவர் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் இவர் பேசுகிறாரு வேல்முருகன்னா ஓகே. அதை விட்டுட்டு ஒரு பள்ளி விழாவில் அந்த கிராமத்தில் கடைகோடி கிராமத்தில் டாப் ரேங்க் எடுத்த ஒரு மாணவியை மேடை ஏற்றி பாராட்டி பரிசளித்து வாழ்த்துறது. அந்த குழந்தை என்ன சொல்லுது, நான் 10th நோட் பண்ணோம், எல்லாருமே அந்த டாப் மோஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க
499 500 எடுத்தவங்க இந்த மாதிரி பசங்க தான். அது வந்து அவங்க தெரியாம அவருடைய எல்லாத்துக்கும் உழைப்பு தராங்க. அவ்வளோ உழைத்து ஒரு கடைக்கோடி கிராமத்திலேருந்து அவர்கள் தாவேகாவினர் கண்டெடுக்கப்பட்டு விஜய் முன்னிலையில் மேடை ஏற்றப்படுறாங்க. இது எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? விஜய் ரசிகர்களாக இருக்க எவ்வளோ பேருடைய கனவாக இருக்கிற விஷயம் இவர்களுடைய கல்வியினால் அது சாத்தியமாகுது. அப்போ வந்து அந்த மாணவர்கள் வந்து கல்வியினால தான் இந்த இடத்துக்கு வர்றாங்க. அவர்கள் பேசுகிறதும் தான் கல்வி ஒன்று தான் உன்னை உயர்த்தும் தான் அங்கே ஒரு கருப்பொருளாகவே இருக்குது. நீங்கள் வந்துட்டு அதை விட்டுட்டு 2 கிராம் தங்கத்துக்காகன்னு கொச்சப்படுத்துறீங்க. அது எப்படி சரியாக இருக்கும்? இன்றைக்கி மறுபடியும் அதுக்கு அடுத்தது போய் இஸ்லாமிய சிறுபான்மை மக்களை வச்சு என்னை திட்ட விடுறாரு அப்படிலாம். யாராக இருந்தாலும் அது மாணவி. அவங்க வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க. பேப்பரில் பார்க்குறாங்க, ட்விட்டரில் பார்க்குறாங்க, இன்ஸ்டாவில் பார்க்குறாங்க, பல இதில் பார்க்கும் பொழுது நீங்கள் விஜயை திட்டின இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது இயற்கையாகவே அவர்கள் அதற்கு பதில் சொல்கிறார்கள். ஒருத்தர் மட்டும் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு அம்மா நான்லாம் பல இதில் பேசுனது ஒரு அம்மா அப்படியே மேடையில் சொல்லிடுச்சு. நான் இதுதான் சொன்னேன். விஜய் ஒரு 50 வயது கடந்தவர், 51 வயசு என்னமோ ஆகுது. அவருக்கு ஒரு 22 வயசில் ஒரு பையன் இருக்கிறாப்புல அவர் டைரக்ஷன் துறைக்கு போயிட்டார். ஒரு 18-17 வயசில் ஒரு பொண்ணு வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்குது. அப்போ அதற்கு தந்தையாக இருக்கிறவர் இந்த வர்ற மாணவ மாணவிகள் 17-15 வயசு இருக்கிறவங்க. அவர்கள் வந்து இவருக்கு மகன் முறை தானே வேணும். ஒரு தந்தையாக, ஒரு சித்தப்பாகவாக, ஒரு பெரியப்பாவாக, ஒரு தாய்மாமனாக அவர் இது பண்ணுறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? அதே தான் ஒரு அம்மாவும் சொல்கிறாங்க. எங்கள் தாய் கூட இல்லாத உரிமை தாய்மாமனுக்கு இருக்குது. அந்த மாதிரி நாங்கள் பார்க்குறோம் அவர். அதனால் வேல்முருகனுடைய இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அவர் இவ்வளோ நாளாக ஒரு அரசியல் ரீதியாக ஒரு மரியாதை கட்டியமைத்தார்ல, இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் அதான் சார். என்னன்னா நீங்களே சொன்னீங்க ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் பேசுவார், உதயசீரன் ஜெயிச்சார். ஆமாம். அந்த ஒரு பிம்பத்தில் இருந்தவர் இப்போ திடீர்னு வந்துட்டு ஏன் விஜய் மேலே இந்த அவதூறுகளை பரப்புறாரு, இந்த விமர்சனங்கள் ஏன் இந்த லைம் லைட் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாரு? 2 காரணமாக நான் பார்க்குறேன். ஒன்று, வட மாவட்டங்களில் விஜய்க்கு பெறுகின்ற ஆதரவு, அந்த இளைஞர்கள், பட்டியலின இளைஞர்கள், அந்த அவர் சார்ந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் பெரும்பாலும் அங்கே அவங்க தானே இருக்காங்க. அவர்கள் விஜய் பக்கம் சாய்கிறார்கள் என்ற கோபம் விஜய் விமர்சிக்கிறதாக இருக்கலாம். 2வது காரணம், விஜயை கடுமையாக விமர்சிப்பதன் மூலம் திமுக தலைமையை ஒரு சந்தோஷப்படுத்துகிற வேலை. ஏன்னா ஏற்கனவே ஒரு முறைச்சிக்கிட்டு இருக்காரு. முந்திரி கோட்டைத்தனமான ஒரு அமைச்சர் சொல்ல, அதிக பிரசிங்கத்தான முதல்வரே பேச, இவருக்கு இந்த தடவை சீட்டு கொடுக்கலாமா வேணாமன்ற மாதிரிலாம் கூட போகும். அதற்கு பையான்லாம் சொல்லியிருந்தாங்க. சோட்டா பையா அப்படின்லாம் துரைமுருகன் அவர் சொல்லியிருந்தார். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர் வந்து அந்த மனசை குளிர வைப்பதற்காக இது மாதிரி பேசுகிறாரோ என்னன்னு தெரில. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவர் வெளியில் வந்துடணுன்றது தான் அவரை நாங்கள் பார்த்த வரையிலும் சொல்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அவருடைய மரியாதைக்கு அது அழகில்லை. ஏன்னா பல போராட்டங்கள், பல விஷயங்கள் நடத்தியிருக்காரு. நீங்கள் உண்மையிலே அப்படி பண்ணணுன்னா திரைப்படங்களில் இருக்கிற கலாச்சார சீரழிகள் கொடுத்து ஒரு இது நடத்துங்க. அதற்கு உண்மையிலே எல்லாரும் இது பண்ணுவோம். ஏன்னா அன்றைக்கி ஒரு பதிவு நான் பார்த்தேன். அதாவது இந்த மாதிரி 50, 60, 40 வயதை கடந்தவர்கள் தான் இன்றைக்கி சினிமா ஹீரோக்களாக இருக்காங்க. அவர்களால் இயல்பாக காதல் காட்சிகளை நடிக்க முடியல. அப்போ ஒரு முன்னணி நடிகர் பார்க்குறேன், அவர் மனைவியும் அந்யோன்யமாக இருக்கிற மாதிரி காட்சிகள் ஒன்றுமே ஒட்ட மாட்டேங்குது. நமக்கு காப்பி சாப்பிட்றாங்க, எந்திக்கிறாங்க, ஹாய் ஐ லவ் யூ டூன்றாங்க. இது நமக்கு பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது, என்னடா இதுன்னு. அப்போது நீங்கள் அதே இது இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில் அந்த சிம்ரனுக்கும் இவருக்கும் அந்த சசிகுமாருக்கும் இருக்கிற அந்த பிணைப்பு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சின்ன பையன் 25 வயது இளைஞர் அவ்வளோ அழகாக கொண்டு வராரு. ஏன் இங்கே கொண்டு வர முடியல? இவர்கள் வேறு மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க, கார்ப்பரேட் மைண்ட் செட்டுக்கு. இது இன்னொன்று ஹீரோக்கிட்டையும் அதை எதிர்பார்க்க முடியாது. அவர் 40 வயதை கடந்தவர், 50 வயது கடந்தவர்னா அந்த ஒட்டுதல் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ இவர்கள் இயற்கையாகவே எதை எதிர்பார்க்குறாங்கன்னா, ஆக்ஷன் படங்களை தான் எதிர்பார்க்குறாங்க. ஆக்ஷன்னால இன்றைக்கி தெலுங்கு படத்தில் நம்ம பார்த்து சிரித்த விஷயங்கள் தான் இன்றைக்கி தமிழ் படங்கள்லேயும் வருது. 300 கொலை பண்ணுறான் ஒரு படத்தில், ஹிட்டு படத்தில் ஹீரோ. செம்மர கடத்தல் பண்ணுறான், அவனை பாராட்டிக்கிட்டு தேசிய அளவில் பரிசு கொடுக்குறாங்க. சேம் அதே ஒரு 50 அடியாட்களை ஒரே ஹீரோ போட்டு அடித்து இது பண்ணுறாரு. இரும்பை வச்சு மண்டையில் அடித்து கீழே விழுந்தா கூட எந்திரிச்சு சண்டை போட்டுனுக்கிறான் ஹீரோ. அதெல்லாம் நகைப்புக்குரிய விஷயமா இருந்ததெல்லாம் இப்போ பார்த்தா நம்ம தமிழ் படத்துலேயே வந்துடுச்சு. அப்போ ஏன் இது வருதுன்னு பார்த்தா, இந்த ஹீரோக்களால் காதல் செய்ய முடியாது. அப்போ அவர்களுக்கு தேவை இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் ஒரு 2 ஐட்டம் டான்ஸு, அவரை புகழ்கிற சீனு, இந்த ஸ்லோ மோஷன் சீனு இப்படி வைக்கிறாங்க. இது தவறான ஒரு விஷயம். அதனால தான் அதிகமாக தமிழ் திரையுலகம் தன்னுடைய இயல்பான நிலையை விட்டு விலகி போகுது அப்படின்றாங்க. இது 100% கரெக்டு. இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிராக சண்டை போடுங்க. ஏன்னா ஒரு கொலை பண்ணுறதுன்றது டக்குன்னு பார்த்தா ஒரு கத்தி எடுத்து எங்கே குத்துறது, இங்கே குத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி காட்சிகள் பார்க்குற இளைஞர்கள் இந்த மது இந்த மாதிரி போதைப் பொருள் ஆனாலும் சின்ன கோபத்தில் கூட அவன் கோபத்தை கம்மி டக்குன்னு எடுத்து பாட்டிலை உடச்சி இந்த இடத்துல எங்கேயா குத்திட்டான்னு வச்சுக்கோங்க, உயிர் போயிடும். இவன் வாழ்நாள் ஃபுல்லாக சிறையில் இருக்கணும். அந்த பெற்றோருக்கு, அந்த குடும்பத்துக்கு இந்த மாதிரி விஷயங்களை விதைக்கக்கூடாது அப்படின்றத எதிர்த்து சண்டை போடுங்க. உண்மையிலே இல்லை
விஜய் இதே இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தான் நம்மளாம் துணை நிற்கலாம். எஸ். ஆனால் நீங்கள் அந்த பரிசளிக்கிற விழா பண்ணுறீங்க, அதுதான் பிரச்சனை. இதை தாண்டி சார் இப்போது சமீபத்தில் ஒரு மேடையில் வந்து ராஜ்முருகன் அவர்களும் புஷி ஆனந்த் அவர்களும் பேசுகிறதா வைரலாக போகுது. என்னென்னா புஷி ஆனந்த் சொன்னாங்கன்னா கட்சி ஆரம்பித்து 15 நிமிஷத்துலேயே உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரே கட்சி எங்களுக்கு தான், நாங்கள் வந்து பணத்துக்காகலாம் வரல, பதவிக்காகலாம் வரல, ஒரு விஷயம் நல்ல விஷயம் செய்ய வரோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. இவர் பேசினாலே ஒரு விமர்சனம் வருது. புஷி ஆனந்த் பேசினாலே போன டைம் கூட இட்லி அப்படின்னு அதை பேசினார். கட்சி ஆரம்பித்து 15 நிமிஷத்தில் தெரியுதுன்னா அது இன்றைய சமூக வளர்ச்சி, சமூக ஊடகங்களுடைய வளர்ச்சி. இது அவர் மட்டுமா தர்றாரு? உணவு இது பண்ணுற நம்ம இர்ஃபான் கூட ஒரு ரிவ்யூ பண்ணால் உலகம் முழுவதும் உடனே தெரிஞ்சிருது. ஏடிஎஃப் வாசன் அவர் கூட ஏதாவது ஒன்று பண்ணார்னா உடனே உலகம் பூரா தெரியுது. தப்போ ரைட்டோ எது பண்ணாலும் உடனடியாக உலகம் பூரா பரவ தான் செய்யும். அதை பார்க்குறவங்க இருக்கிறாங்க, பண்ண தான் செய்வாங்க. இப்போ ஒரு படம் இது என்ன சொல்லுவாங்க, அந்த ஃபஸ்ட் லுக்கு, அதுக்கப்புறம் ட்ரைலரு, டீசர் இதெல்லாம் போட்ட உடனே 1 கோடி பேர் பார்க்குறாங்க. அதுக்காக அதில் பெரிய இதுவா? ரஜினியுடைய ஜெயிலர் இதெல்லாம் உடனே பார்த்தாங்க, இல்லை இன்னொரு நடிகருடைய இது உடனே பார்க்குறாங்க. அதனால் அவங்க அரசியலுக்கு வந்தால் வாக்காக மாறிடுமா? உங்ககிட்ட அதிகமாக இந்த யூஸ் பண்ணுறவங்க அதாவது சொல்லுவாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. நீங்கள் அதுதான் உலகம் நினச்சி உருண்டுட்டு இருக்கிறீங்க. எங்களுடைய எல்லாருடைய விமர்சனம் என்னன்னா, மக்கள்கிட்ட போங்க, அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. மக்கள் பிரச்சனைகள் கையில் எடுங்க, போராட்டங்கள் போங்க, பொதுக்கூட்டங்கள் நடத்துங்க, பல விஷயங்கள் பத்திரிகையாளர்களை சந்தி. அவரே இந்த ராஜ்மோகன் செய்தி தொடர்பாளர் அவர் ஏதோ சொல்லியிருந்ததுன்னா, போராட்டங்கள் என்றாலே நாங்கள் பண்ணாத போராட்டமே இல்லை அப்படின்லாம் சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. ஒரு கொள்கை பரப்பு செயலாளர். இப்போ கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் ஒருத்தர் கொண்டு வந்துட்டாங்க. இவர் ஒன்லி மைக்கு மேடையில் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் மாதிரியும் சில அறிக்கைகள்னு. அப்போ அவர் சொல்கிறாரு போராட்டங்கள் அதிகம் நாங்கள் தான் எடுக்கிறோன்னு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அப்பட்டமானது. ஏன்னா அவருடைய இதுவே வாய் விற்பனர் தான் அவர். அவர் திமுகவில் இதுக்கு இதை சேர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே என்னென்ன பேசியிருந்தாருன்னு தெரியும். அந்த மாதிரி புகழ்ந்தார். அப்படியே ஸ்டாலினை அப்படியே புல்லரிச்சு போகிற அளவுக்கு. இப்போ இங்கே புல்லரிச்சு போகிற அளவுக்கு எத்தனை போராட்டம் நடத்தினோன்னு கேளுங்க. 4-5 போராட்டம் இதுக்காக எதிராக நடத்தினோம், வக்ஃப் போர்டுக்கு எதிராக நடத்தினோம். அப்புறம் வேற அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்கு எதிராக வெளியே பண்ண போராட்டம் என்ன பண்ண அவர் தான் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு அண்ணா யூனிவர்சிட்டி மாணவருக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தலை. அவங்க அந்த விஜயுடைய லெட்டரை எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து தன்னெழுச்சியாக அந்த மகளிர்கள் பண்ணாங்க. அதில் அரெஸ்ட் பண்ணி அந்த மேட்ரு பெருசாகிடுச்சு. இவர் பார்க்க போய் இவரையும் உட்கார வச்சுட்டாங்க. புஷி ஆனந்த் வந்தார், அதையும் பெரிய அவரையும் உட்கார வச்சுட்டாங்க. அவர் பார்க்க போனவர் உட்கார வச்சுட்டாங்க. சரி வெளியில் வந்தீங்கன்னா நான் என்ன கேட்குறேன், அவங்க தன்னெழுச்சியாக நடத்துனாங்க, நீங்கள் போனீங்க பொதுச்செயலை பார்க்க போனீங்க, வெளியில் வர்றீங்க, அது எவ்வளோ பெரிய இஷ்யூ. அது எல்லா பத்திரிகையாளரும் இருக்கிறான். உனக்கு அந்த சப்ஜெக்டே பேச தெரியலையே, அலறி அடித்து போய் ஓடியில் போயிட்டீங்க, அரசியலுக்கு வந்துட்டீங்கல்ல, கட்சியுடைய பொதுச்செயலாளர் நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு தானே உங்கள் கட்சியில் இருக்கிற ஏராளமான இளைஞர்கள் புதுசாக அவனுக்கு அரசியலே தெரியாது. அப்போ அவன்கிட்ட நீங்கள் அரசியல் பேசணும்ல. அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன நடக்குது, இந்த பிரச்சனை இது பெண்களுக்கு எதிரான குற்றமாக எப்படி மாறுது, அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது பேசணும்ல. நீங்கள் பேசினா தானே அவங்கள்ட்ட போய் சேரும். மைக்கை பார்த்தோன்னே அடித்து ஓடுறீங்க 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு. அப்புறம் என்னத்த போராட்டங்கள் நடத்துகிறோம்? நான் திருப்பிட்டு கேட்குறேன், எத்தனை பேர் உங்கள் கட்சியில் பேசுறதுக்கு இருக்கிறாங்க? இல்லை எத்தனை பேர் பேச விடுறீங்க? இவர் மட்டுமே பேசிகிட்டு இருப்பார், வருஷம் பூரா ராஜ்மோகனே பேசிகிட்டு இருப்பார். மற்ற கட்சிகள்லாம் பாருங்கள், பன்முகமாக மாவட்டந்தோறும் அங்கங்கே இருக்காங்க. கேட்டால் இப்போ தான் நாங்கள் வரோம். 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போனா இல்லை டைம் கொடுங்க. என்ன 20 வருஷம் கொடுக்கணுமா? திருப்பி இது தான். இப்போ தான் மாவட்ட செயலாளர் போட்டு முடிச்சிருக்காங்க. 2வது வருஷத்தை நோக்கி இப்போ தான் மாவட்ட செயலாளர் போட்டு முடிச்சிருக்காங்க. இன்னும் அந்த கட்சி கேளுங்க, எங்கள் கட்சியில் தான் இளைஞர்கள் அதிகன்றாங்க. ஆனால் ஒரு இளைஞர் அணி இன்னை வரைக்கும் இளைஞர் அணி போடல. புதுசாக கட்சி ஆரம்பிச்ச லெட்டர்பாடு கட்சியில் கூட இளைஞர் அணி அந்த அணி இந்த அணின்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இன்னும் இளைஞர் அணி ஏன் போடலன்னு கேட்டால் புஷி ஆனந்துக்கு பிரச்சனை. யார் உள்ளே வந்தாலும் அவருக்கு இன்செக்யூரிட்டி வந்துடும். ஐயோ இவர் பேசிட்டாருன்னு என்ன பண்ணுறது, இவர் நம்மளோட பேசிட்டார் என்ன பண்ணுறது. அந்த மேடையிலே பாருங்கள் இப்படி தான் போய்கிட்டு இருக்காரு. இருடா வச்சுக்கிறேன்டான்ற மாதிரி தான் போகிறேன். ஒரு பெற்றோரே சொல்கிறார், அவரை பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்குது. அவருடைய ஆட்டிடியூடு கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. நீங்கள் சார் இப்போ அவர் ஒரு 10 பேர்த்து 100 பேர்த்தை வந்து கட்டி இது பண்ணிட்டு இருக்காரு. எது கட்டிடுங்க அப்படி இல்லைன்னா அடங்க மாட்டாங்களா? என்ன அடங்க மாட்டேங்கிறாங்க? இந்த மேல எல்லாம் ஏறட்டும். நீ ரசிகர்களா இருக்காங்க, இவர் வந்து அடுத்து அடக்குவாரா? மற்ற கட்சியெல்லாம் அப்படி தான் நடக்குதா? மற்ற கட்சியெல்லாம் அடங்க மறுக்கல, அத்துமீறலையா? விடுதலை சித்திகளை பண்ணல, எல்லா கட்சியிலும் தான் பண்ணுவாங்க. நீ போச்சுலாம் நீ உட்காரு முன்னாடி சேரை போட்டு, அதுக்கு ஆளை போடு, அந்த ஆளுங்க பார்த்துக்குவாங்க. என்னன்னா நான் மட்டுமே இருக்கணும், யாரும் இருக்கக்கூடாது. நானே சமையலரில் போய் கிண்டி உப்பு எவ்வளோ ஊற்றி ரைட்டு பார்க்க கொஞ்சம் காரம் போட்டுக்கோ அப்படின்றது. இந்த இலையெல்லாம் போட்டியா, தண்ணி தெளி, இது நானே கொஞ்சம் வைப்பேன். அப்புறம் நானே போய் வைப்பா, மைக்கு மேலே ஏறாதீங்க, சேர் ஏன் எடுக்கிற, இப்படியே வா.
இது தவறு. மன்ற தலைவராக அது பண்ணிட்டு இருந்தாரு, அது தொடர்ந்துகிட்டு இருக்கு. அது தவறு. ரசிகர் மன்ற தலைவராக பண்ணும்போது யாருக்கும் தெரியாது, அது ஒரு மேட்டரே கிடையாது, அது ஒரு சின்ன இடத்துல நடக்கிற ஃபங்க்ஷனு. இது உலகம் முழுவதும் பார்க்குறது, பல அரசியல் கட்சி தலைவர்கள், பல பத்திரிகையாளர் பலரும் பார்க்குறது. எல்லாருக்கும் காமெடியாக இருக்கும். என்ன இந்த ஆளை கொண்டு போய் பொதுச் செயலாளர் போட்டு வச்சுருக்காங்களே, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு, அங்கே போயிட்டு இப்படி போகிறாருன்னா என்னையா இது? முதல்ல இந்த நிர்வாகிகள், இந்த கமல்ஹாசன் தான் இந்த வேலையை ஆரம்பிச்சு வச்சுது. நிர்வாகிகள்லாம் மேலே நிற்க வச்சுக்கிட்டு அப்படியே இது பண்ணுறதுன்னு. அவன் திமுகலே அதிமுகலே பாருங்கள், அவர்கள் அமர்ந்திருப்பாங்க. அவங்க ஒர்க்கு வாட்டில் தனியாக அந்த மாவட்ட செயலாளர்னா அந்த மாவட்ட செயலாளர் அவர் கீழே அந்த கட்சியில் இருக்கிற அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க அந்த வேலை எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. ஒருங்கிணைப்பு இவங்க வாட்டில் கம்முன்னு இருப்பாங்க, நிகழ்ச்சி இது பண்ணும், அவ்வளோதான். துரைமுருகன் எழுந்திரிச்சு இவங்க எதாவது பண்ணிகிட்டு இருக்காங்களா? யார் இவங்களுக்கு அந்த பிரஞ்சே இருக்காது. ஏன்னா அவங்க கூட்டத்துக்கு வந்த லீடர்ஸு. ஆனால் இவர் மட்டும் தான் என்னமோ உலகத்தில் கண்டுபிடிச்ச மாதிரி இங்கேயும் அங்கேயும் சுற்றிக்கிட்டு, அந்த நிர்வாகிகள் போய் விஜய்கிட்ட கொஞ்ச நேரம் நின்று பேசிடக்கூடாது, அப்படியே பதைக்கிறார். இப்படி பிடிச்சி இழுத்து விட்டேன்னு என்ன அதெல்லாம்? 2 பவுன்சரை போடுங்க, இல்லை கட்சிக்காரங்கள ஒரு 4 பேரை போடுங்க, அந்த கட்சிக்காரன் ப்ராப்ளம் ஆகிடுவான்ல. இதுதான் இங்கே பிரச்சனை. இப்படிப்பட்ட மனநிலையில் இன்செக்யூரிட்டி இருக்கிறவர் இன்னைய வரைக்கும் பாருங்கள் எந்த இதுவும் போடல. இப்போ தான் வழக்கறிஞருக்கு அணி போட்டிருக்காங்க, சட்ட ஆலோசகர் அணி. அந்த தகவல் தொழில்நுட்பம் எப்போவுமே அது மட்டும்தான். அதை தாண்டி எந்த அணியும் இது வரைக்கும் போடல. கேட்டால் அதை போட்டோம் பார்த்தீங்களா, அதை போட்டோம் பார்த்தீங்க, இதை போட்டோம் பார்த்தீங்களா, இதுதான் நிலைமை. சார், இப்போது ஜென்ரலாக இருக்க கேள்வி என்னென்னா, இப்போ இந்த 3 வருஷமாக விஜய் இந்த ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்காரு, கல்வி விருது வழங்கும் விழா அப்படிங்கும்போது, இது வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம எங்கே சுத்தம் அந்த கோராக வர விஷயம். அதுக்கான சாத்தியம் இருக்குமா? விஜய் மாணவர்களை வச்சு செய்யும் அரசியல் பழிக்குமா? விஜய் இன்னைக்கு நேற்று பண்ணலையே, இதை ஒரு நடிகராக இருந்த காலத்துலேருந்து பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் இந்த பெரிய மேடை அமைச்சு பண்ணுறது இந்த 3 வருஷமாக நம்ம பார்த்து, அது அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு அது ஒரு நிகழ்வாக மாற்றுறாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் சாத்தியமாங்கிறேன் அந்த ஓட்ஸ் இல்லை, அவர் பண்ணுறது வந்து ஒரு மாவட்டத்துக்கு 5 பேர் 10 பேர், இந்த நிகழ்வு கொஞ்சம் பெருசாக போகும்போது மற்றவங்களால் பாராட்டப்படுற ஒரு இது எல்லாம் சேர்ந்து பார்த்தா ஒரு மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் இவங்க மாவட்டத்தை தான் கூப்பிட்டு வராங்க. ஒரு தொகுதியில் 10,000 ஓட்டு 20,000 ஓட்டு கிடைக்குதுன்னா அது வெற்றிக்கு பயன்படாது. இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் தமிழகத்தில் எந்த கட்சியும் தனித்து ஜெயிக்கவே முடியாது. விஜய் கூட எல்லாரும் சொல்கிறது கொஞ்சம் ரொம்ப எதிர்ப்பாளர்கள் 8%ன்றாங்க, 10, 12, 20 கூட வச்சுக்கோங்க. ஒரு தொகுதியில் 3 லட்சம் வாக்குகள் இருக்குது, அதில் 2 லட்சம் பேர் வாக்களிக்கிறாங்க. 20% வச்சுட்டா 40,000 பேர் விஜய்க்கு. ஆனால் 30%, 35% வாங்குறவங்க இருக்காங்கல்ல, டிஎம்கே. அப்போ யார் ஜெயிப்பா? அவங்க தான். இவர் யாருடைய காலையாவது பிடிச்சி இழுத்து போடுற வேலையை தான் செய்வார். அப்போ அதனால் இவருக்கும் லாபம் இல்லை, ஏதாவது ஒருத்தருக்கு நஷ்டம் ஆகும், அவ்வளோதான். அப்போ ஒருமுகப்படுத்த நேற்று யாரோ பேசியிருந்தாங்க, ஒருமுகப்படுத்த. இப்போது அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சொல்லியிருந்தார், 500 கோடி கொடுத்து விஜயை திமுக கூப்பிட்றாங்க. திமுக அவ்வளோ வலிமையற்ற இல்லைல்ல? அதெல்லாம் உளறலுங்க. இந்த உளறலுக்கெல்லாம் இது இல்லை. 500 கோடி இல்லை, 1000 கோடி கூட கொடுப்பாங்க விஜயை கூப்பிட்றதுக்கு. ஆனால் விஜய் அங்கே போனார்னா அவர் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிடும்னு விஜய்க்குன்னு தெரியும். அந்த மாதிரிலாம் விஜய் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இன்னொன்று, பாஜக பக்கம் வரும், அதிமுக பக்கம் வரும்னு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த கருத்தை திருப்பி சொல்ல வைக்கிறாங்க. ஏன்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் எதுவும் விஜய்கிட்ட போயிடக்கூடாதுன்ற ஒரு பயம் இருக்குது. அது அந்த ஓட்டு முழுசுமே திமுகவுடைய ஓட்டு, திமுக கூட்டணியுடைய ஓட்டு. அதை விஜய் ஒரு 10,000 ஓட்டு ஒரு தொகுதியில் பிரிக்கிறாருன்னா அந்த 10,000 திமுக அடி, ஏடிஎம்கே கிடையாது. யோசிச்சு பாருங்கள், 10,000 ஓட்டு சிறுபான்மையினர் வாக்குகள் விஜய்க்கு போகுது, ஒரு தொகுதியில் 5,000 ஓட்டு சிறுபான்மையினர் வாக்குகள் விஜய்க்கு போகுதுன்னா அது தீர்மானிக்கிற ஓட்டாக கூட மாறிடும். 2,000 ஓட்டு 4,000 ஓட்டுலலாம் பல இடங்களில் 25 இடங்களில் டிடிவி வாக்குகள் பிரிச்சில் அதிமுக 25 இடங்கள்கிட்ட இழந்தது. மக்கள் நீதி மையம் ஒவ்வொரு தொகுதியிலும் 10,000 12,000 பிரித்ததில் திமுக அதிமுக 2 பேருக்குமே பிரச்சனை வந்தது. அப்போ இந்த பிரச்சனையில் என்னென்னா, விஜய் யாருடைய வாக்குகளை பிரிக்கிறான்ற பயம் இருக்குல்ல, அதுக்காகவே விஜய்க்கு பிஜேபி கூட போகிறாரு, பிஜேபி போகிறாருன்னு. அப்போ என்னென்னா, விஜய் வந்து பிஜேபி என்றைக்குனாலும் போயிடுவார் அப்படின்னா இஸ்லாமியர்கள் நமக்கே வாக்களிப்பாங்கன்றதுக்காக அந்த பிரச்சாரத்தை அவங்க பண்ணுறாங்க. இவர்களும் அந்த பிரச்சாரத்தை பண்ணுறாங்க, எங்ககிட்ட வந்துடுவாங்க அப்படி இப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. விஜய் கட்சிக்குள்ளேயும் சில பேர்கிட்ட, முக்கிய நிர்வாகிகள் சில பேர்கிட்ட இப்படிலாம் நின்று 234 தொகுதியெலாம் நம்மலாம் ஜெயிக்கிறது பெரிய பிரச்சனை. 234 தொகுதி ஆள் தேரணும், பணம் செலவு பண்ணணும், பிரச்சாரம் போகணும். இதெல்லாம் அதோட அதிமுக கூட போயிட்டோன்னா, திமுக வீழ்த்துறது தான் நம்ம லட்சியம், அதிமுக கூட போயிட்டோன்னா ஒரு 10 சீட்டை 15 சீட்டை வாங்கி நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சில பேருக்குள்ள எண்ணம் இருக்குது. இல்லை, அவருக்கு ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு லட்சியமாக இருக்கும். திமுக அப்படிங்கிறது ஆட்சிக்கு வரணும்னா அதுக்கேற்ற வழிமுறைகள் இருக்குங்க. எடுத்தோன்னா ஆட்சிக்கெலாம் வர முடியாது. இவர் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா இவர் ஃபஸ்ட் பொசிஷனுக்கு மாறணும்.
அந்த பொசிஷனுக்கு அவர் இன்னும் வரல. அப்போ ஏதோ ஒரு கட்சியை இவர் வீழ்த்தணும். அப்போ ஏதோ ஒரு கட்சியை வீழ்த்தினா ஏதாவது ஒரு கட்சி கூட சேரணும். எந்த கட்சியை வீழ்த்தணுமோ எதிர்கட்சியோட சேரணும். அதில் நீங்கள் அதிகமான சீட்டை இது பண்ணி நீங்கள் முதல்ல ஓரளவுக்கு ஒரு பவர் வரணும். ஒரு 40 சீட்டு 50 சீட்டு. அதற்கு பிறகு நீங்கள் பண்ணுகிற அரசியல் இதெல்லாம் வச்சு நீங்கள் ஃபஸ்ட் பொசிஷன் மாறும்பொழுது இங்கே இருக்கிறாங்களே அந்த மக்கள் நல கூட்டம் இந்த மாதிரி ஆட்களை இணைச்சிக்கிட்டு அடுத்து நீங்கள் 2031 மாதிரி போகலாம். இதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். டே ஒன்லேருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏடிஎம் கூட இவங்க போய் ஒரு 50 சீட்டு 60 சீட்டு ஜெயிச்சாங்கன்னா அதன் மூலியமாக 2029 ஒரு 8-10 எம்பி ஜெயிச்சாங்கன்னா அதன் மூலியமாக 2031 தனியாக அரசியல் பண்ணலான்னு. அப்போல்லாம் நம்மளால என்ன திட்டுறாங்க, இவர் ஏடிஎம் கேள்றா எப்படியாவது விஜய் ஏடிஎம் கொண்டு போகலான்னு. இப்போ என்னாச்சு? இன்னும் சொல்கிறேன், இந்த எலெக்ஷனில் இவர் ஓட்டுகளை பிரித்து வெற்றியை பாதிக்க பண்ணுவார் தவிர ஒன்றுக்குமே இவரால் ஒன்றுமே சாதிக்க முடியாது. ஏன்னா இவர்கள் பார்க்குறது இவர்கள் பேசுகிறதெல்லாம் ஒரு கற்பனையில் பேசுகிறாங்க. யதார்த்தன்றது பிரச்சாரம் நடைப்பயணம் இதெல்லாம் போகும்போது தெரியும். ஓகே, இப்போது ஒரு சில சீட்டாக ஜெயிப்பாங்க அப்படின்லாம் வருது இல்லை சார், அதுக்கு அது சாத்தியம் இருக்குமா உங்களுக்கு? அதான் சொல்கிறேன், ஒரு தொகுதியில் 20,000-30,000 ஓட்டு. இப்போ விஜய் நிற்கிறாரு, அங்கே அவர் தீர்மானிக்க சக்தியாக மாறுவார். இல்லை முக்கியமான தலைவர் யாரும் நிற்கிறாங்க, அங்கே தீர்மானிக்க சக்தியாக மாறுவாங்க. மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எல்லாருமே புதுமுகங்களும் தேர்தலுக்கு பழக்கம் இல்லாதவர்களும் தேர்தல் செலவுக்கே காசு இல்லாதவர்களையும் வச்சுக்கிட்டு மோதும்பொழுது 2 பெரிய கட்சிகள் பல தேர்தலை பார்த்தவர்கள் எல்லாம் இது பண்ணும்பொழுது யோசிச்சு பாருங்கள் வெற்றி யார் பக்கம் திரும்புங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசும் மிக்க நன்றி. வணக்கம் சார்.